தம்பி விஜய் ஒரு சிங்கம். இத்தனை வருஷமா தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் நான் வாழ்றேன், அவங்க தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ரஜினி, கமல் ஆகிய இருவருமே ஆளும் கட்சிகளுக்கும் ஆண்ட கட்சிகளுக்கும் அடிமையாகி விட்டார்கள். ஆனா தளபதி விஜய் அவர்கள் மக்களுக்கு துரோகம் பண்ண கட்சிகளுக்கு கூட்டணி போகாம மக்களோட துணை நிற்கிறாரு. அவர் உண்மையிலேயே சிங்கம் தான். அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களை பணத்தால விலைக்கு வாங்கவே முடியாது. அவர் பணம் சம்பாதிக்கவோ அல்லது அதிகார ஆதாயத்திற்காகவோ அரசியலுக்கு வரவில்லை. முழுக்க முழுக்க மக்களின் நன்மைக்காக மட்டுமே வந்திருக்கிறார். அவரை ஆதரிக்க வேண்டும். அவர் உண்மையில் ஒரு சிங்கம்தான் என்று மன்சூர் அலிகான் கூறியிருக்கிறார். ரீசண்டா தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா சினிமா பிரபலங்களும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி, தொடர்ச்சியா விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் வராங்க. அது பெருகிட்டே வருது. ஒரு உதாரணத்திற்கு பிரகாஷ் ராஜ், சமுத்திரகனி, மன்சூர் அலிகான், பார்த்திபன் போன்ற நிறைய நடிகர்கள் விஜயை புகழ்ந்து தான் பேசிட்டு வராங்க. இதுல விஜய ஒரு தலைவனே கிடையாதுன்னு சொன்னது சரத்குமார் மட்டும்தான். மற்றபடி எல்லாருமே விஜய்க்கு ஃபேவரா தான் இருக்காங்க. விஜயோட அரசியல் போக்க ஆதரிச்சுட்டு தான் இருக்காங்க. இதுல பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை நாள் அரசியல் என்ற பேர்ல எங்களை மத ரீதியா, ஜாதி ரீதியா, இன ரீதியா, நிற ரீதியா, பொருளாதார பாகுபாடு ரீதியா பிரிச்சு தான் ஆண்டாங்க. தளபதி விஜய்னு ஒருத்தன் தனியா வந்து எங்களை ஒரே முகமா ஒன்று சேர்த்தான். அவன் தான் எங்களுக்கு பிராண்டுன்ற மாதிரி பொதுமக்கள் அவருக்கு சாதகமா பேசுறாங்க. உண்மையிலேயே விஜய் வந்து ஒரு மாவீரன் தாங்க. ஏன்னா அரசியல் ரொம்ப ஆபத்தானது. அரசியல் ஒரு சாக்கடை. இங்க படம் எடுக்கும் பாம்புகள் நிறைய நெளிந்திருக்கிறது, அப்படி இப்படின்னு நிறைய டைலாக் சொல்லுவாங்க. புதுசாக பாலிடிக்ஸுக்கு வரவங்களை மிரட்டுற மாதிரி நிறைய டைலாக் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற செயல்களிலும் ஈடுபடுவாங்க. ஒருத்தன் புதுசாக அரசியலுக்கு வந்தாக்கா அவன் மேலே பல அவதூறுகளை பரப்புறத்துல ஏற்கனவே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு கை வந்த கலை. என்னென்ன பிரிவினைகள் இருக்கோ, என்னென்ன அவதூறுகள் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு அவனை காலி பண்ணுவாங்க. அதையும் தாண்டி ஒருத்தன் வந்தா அவனை களத்தில் வச்சு செய்வாங்க. இதுக்கு தளபதி விஜய் அவர்கள் சிறந்த உதாரணம். ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் இன்னும் களத்தில் தான் இருக்காரு. ஒரு சம்பவத்திலேயே தளபதி விஜய் அவர்கள் அரசியலை விட்டு விலகிடுவாருன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவர் ரொம்ப ஃபோர்ஸாக இறங்கி இருக்காரு. அதுக்கு முன்னாடியாச்சும் பேசுகிற 10 நிமிஷத்துக்கும் சீன் பேப்பர் மாதிரி துண்டு பேப்பர் வச்சு பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் துண்டு பேப்பரே இல்லாமல் இப்போ சரளமாக மக்களை நேரடியாக பார்த்து பேசுகிறாரு. இது உண்மையிலேயே சிறந்த மாற்றம் தான். அவரை அரசியல் தலைவராக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்கு இந்த சமுதாயம். அந்த கரூர் துயர சம்பவத்திற்கு காரணம் யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா கூட்டத்திலையும் தளபதி விஜய் அவர்கள் அதிகப்படியான கூட்டத்தை தான் சந்திக்கிறாரு. எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, ரசிகர்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. விஜய் அவர்களும் ரொம்ப பொறுப்போட தான் நடந்துக்கிறாரு. மக்களோட மக்களாக கலந்து இருக்காரு. இது ரொம்ப சந்தோஷம்தான். எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத வரைக்கும் எல்லாம் சந்தோஷம்தான். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள், தளபதி விஜயோட அரசியல் போக்கு எப்படி இருக்குது? உங்களோட ஆதரவு யாருக்கு? தளபதி விஜய் அவர்கள் இன்னும் எந்தெந்த விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.